ஸ்டார்ஸ் இல்லாம சினிமா இல்லைங்க. அந்த வகையில 2018 தமிழ் சினிமாவில் டாப் 10 ஸ்டார்ஸை வரிசைப்படுத்துற ஒரு முயற்சியை எடுக்க போறோம். எந்த வகையில வரிசைப்படுத்துறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு திரையரங்குகள்ல அவங்க நிறைஞ்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு தியேட்டர்ஸ் ஆக்கிபை பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்க மீட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு கைத்தட்டல் வாங்கினாங்க, அந்த பேசிஸ்ல 2018 தமிழ் சினிமாவில் டாப் 10 ஸ்டார்ஸ். முதல்ல இந்த லிஸ்ட்டை ஜஸ்ட் மிஸ் பண்ண சில ஸ்டார்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல ஜோதிகா அவர்கள் 2 படங்கள், சம்பந்தமே இல்லாத 2 ஜானர்ல 2 படங்கள், நாச்சியார், காற்றின் மொழி, 2 படமும் ஓரளவுக்கு தியேட்டர்ஸ்ல நல்லா போன படங்கள் தான். இப்பவும் ஒரு ஹீரோயினா இவங்க ஸ்டார் வேல்யூ குறையவே இல்லை. இப்பவும் இவங்களை மையமா வச்சு படம் எடுக்கலாம், இவங்க ஒரு ஸ்டார் தான் அப்படின்னு மறுபடியும் நிரூபிச்ச ஒரு வருஷம். மேலும் இவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல படங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்தது ட்ரிஷா அவர்கள், ஒரு மிகப்பெரிய வெற்றி 96. இன்னொரு படம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்ச மோகினி. இருந்தாலும் இவங்களுக்கான ரசிகர் பட்டாளம் இன்னும் அப்படியே இருக்குன்னு மறுபடியும் நிரூபிச்ச வருஷம் 2018. ஒரு கியூட் சார்மிங் லவ் ஸ்டோரி பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியும் அந்த கியூட்னஸும் இப்பவும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு 90s மூலமா மறுபடியும் நிரூபிச்சாங்க. என்ன ஒரு பிரச்சனை, மோகினி இப்படியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அவங்க ரசிகர்களும் சரி மற்றவங்களும் சரி அதை பெருசா ஏத்துக்கல. அடுத்தது விஷால் அவர்கள், இந்த வருஷம் அவரோட கேரியர்லயே மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ட கொடுத்த வருஷம். இரும்பு திரை, சண்டைக்கோழி 2 எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பண்ணலனாலும் இந்த வருஷம் கண்டிப்பாக விஷால் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வருஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். கமர்ஷியல் ஹீரோவா அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காரு 2018 விஷால். கடைசியா இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது நிவேதா பெத்ராஜ். டிக் டிக் டிக், திமிரு பிடிச்சவன். இந்த 2 படத்துலயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல 100% சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தவங்க. குறிப்பா திமிரு பிடிச்சவன்ல இதுவரைக்கும் அவங்க நடிப்பை பார்த்து ரசிச்ச ரசிகர்களுக்கே ஆச்சரியமூட்டும் விதத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. பாடி லாங்குவேஜ்லயா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், சென்னை ஸ்லாங் பேசுறதுலயா இருக்கட்டும். கண்டிப்பாக 2018 அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ இயர் தான். 2019 இன்னும் அவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்பர் 10ல இருக்கக்கூடியவர் விஷ்ணு விஷால். 2 படங்கள் தான் இந்த வருஷம். ஒன்னு மிகப்பெரிய வெற்றி, அவர் கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி, ராட்சசன். தமிழ் சினிமாவில் மிக சிறந்த த்ரில்லர்ஸ்ல இடம் பெற்ற ஒரு படம். அந்த படம் அவரோட கமர்ஷியல் ஸ்டாண்டிங்கை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு படம் சிலுக்குவார்பட்டி சிங்கம். ராட்சசனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, 100% ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. 2 படங்கள்லயும் ரசிகர்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்தி இருக்காரு. வணிக ரீதியாகவும் 2 படங்களும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அட் நம்பர் 10 ஸ்டார் ஆஃப் த இயர் விஷ்ணு விஷால். நம்பர் 9ல இருக்கிறவங்க, இவங்களை பத்தி சொல்லணும்னா, இந்த வருஷம் எந்த பெரிய படத்தோட போஸ்டர் பார்த்தாலும் எங்க ஃபேஸ் தெரியற மாதிரியே இருந்தது. ஒரே வருஷத்துல சூர்யா ஹீரோயின், விஜய்க்கு ஹீரோயின், விஷாலுக்கு ஹீரோயின், விக்ரம் அவர்களுக்கு ஹீரோயின், 4 பெரிய ஹீரோஸோட ஹீரோயினா ஒரே வருஷத்துல பண்ணியிருக்காங்க. மிகவும் கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி வாய்ப்பு அமைகிறதும், அந்த 4 படங்களும் ஒரே வருஷத்துல முடிக்கிறதும். இது மட்டும் இல்லாம அவங்க நடிப்பை வெளிக்கொண்டு வர ஒரு கதை சார்ந்த ஒரு படமான நடிகர் திலகம் கூட நடிச்சிருக்காங்க. நம்பர் 9ல இருக்கக்கூடியவங்க கீர்த்தி சுரேஷ். இதுல சர்க்கார் தவிர மற்ற படங்கள் வணிக ரீதியா பெருசா வெற்றி பெறலனாலும் இவங்களோட ஸ்டார் பவர் இந்த வருஷம் பீக்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2019 இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2018க்கு நம்பர் 9 கீர்த்தி சுரேஷ். அவங்க பேரு நடிகர் திலகம். நம்பர் 8ல இருக்கக்கூடியவங்க இந்த வருஷம் ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்காங்க. 5-6 கேரக்டர்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ், ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத கேரக்டர்ஸ். ஒரு பொண்ணுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க, ஒரு துபாய் பொண்ணை நடிச்சிருக்காங்க, ஒரு நார்த் மெட்ராஸ் பொண்ணை நடிச்சிருக்காங்க, ஒரு நேஷனல் லெவல் கிரிக்கெட்டராக நடிச்சிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத கேரக்டர்ஸ். ஆனால் எல்லா கேரக்டரும் ஃபுல் ஜஸ்டிஸ், 100% ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோயின் அப்படின்னு ஃபார்ம் ஆயிட்டா இந்த கேரக்டர் தான் பண்ணணும், இந்த கேரக்டர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த கோட்பாடுக்கும் அவங்க உட்படல. வர்ற நல்ல கதைகள், நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து மிக அழகா நடிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிச்ச படங்கள்ல ஒரு நல்ல பாதியை தியேட்டர்ஸ்ல நல்லா ஆக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹிட் படங்களோட ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாம். கிளியரா தமிழ் சினிமாவில் தெரிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா, சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னா இவங்க ஒரு சாய்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2018 இவங்களோட கேரியர்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை. 2019 இவங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அட் நம்பர் 8 ஐஸ்வர்யா ராஜேஷ். கிரிக்கெட் பிளேயர்ஸ் வீட்லயே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மகனத்தை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, மகளை இல்ல. நம்பர் 7ல இருக்கக்கூடியவர்
இவர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்னன்னா 2-3 வருஷமா இவர்கிட்ட இருந்து ஃபிளாப் அப்படின்னு எதுவுமே நம்ம பார்க்கல. அதுவே ஒரு நடிகனை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ஒரு ஹீரோ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம். என்ன ஃபிளாப் வர்றது ரொம்ப சுலபமானது. ஒரு படம் கொஞ்சம் தவறுனா கூட ஃபிளாப் வந்துடும். 3 வருஷமா இவர்கிட்ட ஃபிளாப்பே இல்லை. இந்த வருஷம் 2 படம் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி, ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் நம்பி இறங்கினாரு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிலிம். ஓரளவுக்கு வெற்றிகரமான முயற்சி தான். டிக் 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 தியேட்டர்ஸ்ல நல்ல வரவேற்பு இருந்தது. அடுத்த பண்ண படம் அடங்கமறு. எல்லாரும் பார்த்து பழகின ஒரு கதைக்களமா இருந்தாலும் இவருக்கு போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணுறதுல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்து அவர் காமிச்சாரு. அதனாலே அந்த படத்தோட வாட்சபிலிட்டி ரொம்ப என்ஹான்ஸ் ஆச்சு. என்ன திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, ரிலையபிள் ஆக்டர், எந்த விதத்திலையும் ஃபேன்ஸுக்கு ஏமாற்றமே கொடுக்காதவர். அட் நம்பர் 7 ஃபார் 2018 ஜெயம் ரவி. எல்லா போலீஸும் சின்சியரா இருந்துட்டா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் கோயில் தான் சார். நம்பர் 6ல இருக்கிறவர் இந்த வருஷம் ஒரே ஒரு படம் தான் பண்ணாரு. ஆனா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் படங்கள்ல ஒன்று. ஒரு பியூர் ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணிட்டு அது ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின் ஆகிற மாதிரி ரீச் பண்ண வைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அந்த பேலன்ஸ் பண்றது. அந்த பேலன்ஸை மிக அழகா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கடைக்குட்டி சிங்கம் மிக மிக பிடிச்சிருந்தது. இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னதான் இவர் சென்னை பையனா இருந்தாலும் ஒரு கிராமத்து கேரக்டர் அப்படியே வாழ்ந்துடுறாரு. எத்தனை வாட்டி இவர் கிராமத்து கேரக்டர் பண்ணாலும் திரும்ப திரும்ப அவரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அழுத்து போகவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அவர் அதே மாதிரி கேரக்டர்ஸ்ல வரணும் அப்படின்னு தோணுது. இப்போ அந்த கிராமத்து கேரக்டர்லாம் அப்படியே இறக்கி வச்சுட்டு அர்பன் லுக்ல தேவ் அப்படின்ற படத்துல வரப்போறாரு. அது எப்படி வருதுன்னு 2019 பார்ப்போம். ஃபார் 2018 அட் பிளேஸ் நம்பர் 6 கார்த்தி. நம்பர் 5ல இருக்கிறவரை பத்தி சொல்லணும்னா, இந்த வருஷம் 2 படம், ரெண்டுமே ஒரே மாதிரியான கேரக்டர். நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டர். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு படம் வட சென்னை, இன்னொரு படம் மாரி 2. ரெண்டுமே நார்த் சென்னை கேங்ஸ்டர் தாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் அவர் கொடுத்த டிஃபரன்ஸ் இருக்கே, அவர் எவ்வளவு பெரிய நடிகர், எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு அப்படின்றது கிளியரா எடுத்து காமிச்சிருக்கு. அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் எப்படின்னா, வட சென்னை மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ரஃப் ஆக்ஷன் படத்தையும் மாரி 2 மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படத்தையும் ரெண்டையுமே தியேட்டர்ல வந்து கொண்டாடுறாங்க. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம 2018 ஒரு ப்ரொடியூசராகவும் மிகப்பெரிய வளர்ச்சி தனுஷ் அவருக்கு இருந்திருக்கு. காலா, வட சென்னை, மாரி 3 படங்கள் வண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதனால ஒரு ப்ரொடியூசராகவும் 2018 அவருக்கு ஒரு மிகப்பெரிய வருஷமா இருந்திருக்கு. 2019 அசுரனுக்காக ஆவலாக காத்துட்டு இருக்கும் ரசிகர் பட்டாளம் இருக்குது. 2018 அட் நம்பர் 5 தனுஷ். நம்பர் 4ல இருக்கிறவர் இந்த வருஷம் ஒரே ஒரு படம் தான். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வசூல் பட்டியல்ல இந்த படம் ஒண்ணு, அதுதான் சர்க்கார். ஒரு என்டர்டெய்னரா 100% இந்த படம் ஜெயிக்கல அப்படின்னாலும் விஜய் அவர்களோட ரசிகர்களை முழுசா திருப்திப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தியேட்டர்ல அவங்க இந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அரசியல் பேசும்போது இவர் நேரடியாவே அரசியல் பேசுறாரு. இவரோட ரசிகர்கள் இவரை வந்து ஒரு நடிகரா மட்டும் பார்க்காம அதுக்கும் மேல இவர்கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தெளிவா எடுத்து காட்டின வருஷம் 2018. அட்லி அவர்கள் 2019 தளபதி விஜயை வச்சு என்ன டெலிவர் பண்ண போறாரு அப்படின்றதுக்கு ஈகர்லி வெயிட்டிங் ஆல் ஃபேன்ஸ். ஃபார் 2018 அட் நம்பர் 4 தளபதி விஜய். ஒரு ஹீரோ இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு மார்க்கெட் பவர், அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் புல் ஒரு ஹீரோயினுக்கு வந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்த்திருக்கலாம். இப்போ தமிழ் சினிமாவில் நிஜமாவே நடக்குது. நயன்தாரா அவர்கள் இந்த வருஷம் 2 படங்கள் தான், இமைக்கா நொடிகள், கோலமாவு கோகிலா, ரெண்டுமே தியேட்டர்ல பெரிய ஹிட்ஸ். அவங்களுக்கு ஸ்டார் பவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, அவங்கள ஃபீமேல் லீடா வச்சே படம் எடுக்கிறாங்க. வழக்கமா தமிழ் சினிமாவில் ஹீரோஸ்க்கு எழுதப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபீமேல் லீடா கன்வெர்ட் பண்ணி இவங்களே லீடா வச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஸ்டார் பவர் வளர்ந்துருக்கு. 2019 ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு லீட் ஹீரோவோட பேரா வராங்க விஸ்வாசத்துல. அது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே ஈகர்லி வெயிட்டிங். ஃபார் 2018 அட் நம்பர் 3 நயன்தாரா. நம்பர் 2ல இருக்கிறவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு.
மாசத்துக்கு ஒரு படம் வெளியே வர மாதிரியே இருக்கு சில நேரத்தில் பார்த்தா. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கு எந்த மாதிரி சிமிலாரிட்டியும் இருக்காது. ஆனால் எல்லா கேரக்டரையும் அந்த அளவுக்கு அழகாக பண்ணிடுறாரு. அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் ஆக்செப்ட் பண்றதுக்கு ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க. ஒரு நடிகன் ஆயிட்டேன், ஒரு ஹீரோ ஆயிட்டேன், இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த லிமிடேஷன் வச்சுக்காம நல்ல கதை நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் தேடி பிடிச்சு நடிக்கிறாரு. ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவர் அப்படின்னே சொல்லலாம். 2018 வந்த படங்கள்ல ஏராளமான படங்கள் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஒன்னு தவிர்த்து 2019 இவர் எத்தனை படம் பண்ண போறாரு, என்னென்ன டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ண போறாருன்னு இப்போ சொல்ல முடியாது. இருந்தாலும் ஜனவரியில வெளியே வர போற பேட்டை என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் பேட்டையில இவர் பண்ண போற சேட்டை என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. For 2018 at number 2 மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஆடி ஓய்ந்திருக்கும் கிழவன் நானே சரித்திரமாக மாறிவிட்டேன். 2019 ஸ்டார் ஆஃப் தி இயர் இவரை பத்தி சொல்லணும்னா 2002 இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இவரை பத்தி. இவர் டைம் முடிஞ்சு போச்சு 16 வருஷம் ஆச்சு, இன்னும் முடிஞ்சிட்டு தான் இருக்கு, இன்னும் முடிகிற மாதிரி எல்லாம் தெரியல. இவர் படத்தோட எதிர்பார்ப்பை பத்தி சொல்லணும்னா 2019 பொங்கல் வந்து ஜனவரி 10க்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கிரேஸ் இவர் படங்கள் உருவாக்குது. என்ன எப்படி அந்த கிரேஸ் அப்படின்னா, நிறையவே சொன்னாங்க 2 வருஷத்துக்கு ஒரு படம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு வர்றதால தான் அந்த கிரேஸ்ன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. 6 மாசம் கேப்ல வந்தாலும் சரி, 50 நாள் கேப்ல வந்தாலும் சரி, என் படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு அப்படியே தான் இருக்குன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட பெரிய ஸ்டார் வந்து இந்தியன் சினிமாலே இருந்தது இல்லை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இந்த வருஷம் 2 படம், ஒன்று வந்து பொலிட்டிக்கல் அண்டர்டோன் இருக்கிற ஒரு மாஸ் என்டர்டெய்னர் காலா, இன்னொன்று இந்தியா பார்த்த மிகப்பெரிய பிரம்மாண்ட சைஃபை படம் 2.0. 2 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ், ரெண்டையுமே ஒரே அளவுக்கு திறமையா ஹேண்டில் பண்ணாரு. ஃபேன்ஸுக்கு முழு திருப்தி அளிச்ச ஒரு வருஷம். அவர் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா 2018 முழுசா திருப்திப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். 2018க்கு தமிழ் சினிமாஸ் ஸ்டார் ஆஃப் தி இயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் யாரு? உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் நாங்க உள்ள வைக்கலையா, இல்ல கரெக்டா தான் வச்சிருக்கோமா, இல்ல வேற யாராவது நீங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.